இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 37th மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸுக்கு இடையில முல்லன்பூர் சண்டிகரில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முல்லன்பூர் பிச் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸுக்கு ஈக்குவல் சப்போர்ட் பண்ணும். இந்த சீசனில் 4 மேட்சுங்க நடந்தது. 3 மேட்ச்சில் 175+ ரன்ஸ் வந்தது. ஒரு மேட்ச்சில் பெலோ 150 ரேஞ்சில் தான் ஸ்கோர் வந்தது. பேசஸுக்கு இங்கே நல்ல சப்போர்ட் கிடைக்கும். கிரவுண்டு ஓப்பன் ஆனதால் நல்ல ஸ்விங் இருக்கும். இனிஷியலாக பேசஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். ஸ்பின்னர்ஸும் இங்கே டீசெண்டாக பவுல் பண்ணுறாங்க. 170 to 180 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டர்ஸ் இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும். செகண்ட் இன்னிங்ஸில் இனிஷியலாக பவுலர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் பஞ்சாப் 14 ரன்ஸுக்கு 4 விக்கெட் லாஸ் பண்ணாங்க செகண்ட் இன்னிங்ஸில். ஓவராலாக இங்கே 4 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 2 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 2 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 174 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 192 ரன்ஸை மும்பை இந்தியன்ஸும், லோவஸ்ட் ஸ்கோர் 147 ரன்ஸை PPKSும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 1 டைமும், 150 to 189 2 டைம்ஸும், எபோவ் 189 1 டைமும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் 3 மேட்ச் கண்டினியூஸாக லாஸ் ஆயிருக்காங்க. கேப்டன் ஷிகர் தவான் லாஸ்ட் 2 மேட்சஸாக இன்ஜரி காரணமாக ஆடலை. இந்த மேட்சுக்கும் அவைலபிள் இல்லைன்னு தான் தோணுது. லாஸ்ட் மேட்ச்சில் பேர்ஸ்டோவுக்கு பதிலாக ரிலே ரூசோவை ட்ரை பண்ணாங்க. ரூசோ பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை, பட் கண்டினியூ ஆவாருன்னு தான் தோணுது. பஞ்சாப் பேட்டிங்கில் அசுதோஷ் சர்மா தென் சஷாங்க் சிங்கை நம்பி தான் இருக்காங்க. பவுலிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லை. சேம் லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. இம்பேக்ட் சப்பில் ஹர்ஷ்தீப் சிங் தென் ஹர்ப்ரீத் சிங் இடையில ஸ்வாப் இருக்கும். GT லாஸ்ட் மேட்ச்சில் டெல்லி கிட்ட லாஸ் ஆனாங்க. பேட்டிங் மொத்தமாக சொதப்பிச்சு. குஜராத் பேட்டிங்கில் சுப்மான் கில் தென் சாய் சுதர்ஷன், தென் பவுலிங்கில் மோஹித் சர்மா அண்ட் ரஷீத் கானை நம்பி தான் இருக்காங்க. சேம் லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. இம்பேக்ட் சப்பில் ஷாருக் கான் தென் சாய் சுதர்ஷனுக்கு இடையில ஸ்வாப் இருக்கும். பஞ்சாப் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிதேஷ் சர்மா அண்ட் பிரப்சிம்ரன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. நல்ல பிளேயர், பட் இந்த சீசனில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. 1-2 மேட்ச்சில் டீசெண்டாக ஸ்டார்டிங் கிடச்சிது, பட் அது பெருசாக கன்வெர்ட் பண்ணலை. குவாலிட்டி பிளேயர். லாஸ்ட் சீசனில் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு IPL. லாஸ்ட் மேட்ச் குஜராத்துக்கு எகென்ஸ்டாக 35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஜிதேஷ் சர்மா நல்ல பிளேயர், பட் இந்த சீசனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. 30-40 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். இந்த மேட்சுக்கு டீமில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா ஆட சான்ஸ் இருக்குது. சஷாங்க் சிங் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் 4 மேட்சஸாக சூப்பராக ஆடி இருக்காரு. 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் குஜராத் 61 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி சூப்பராக மேட்சை ஜெயிக்க வச்சாரு. 30-40 ரன்ஸ் மினிமம் அடிக்க முடியும். ரிலே ரூசோ 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரூசோ எப்பவும் ஃபர்ஸ்ட் 1-2 மேட்ச்சில் ஃபெயிலியர் ஆவார். தென் நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவார். பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் 2 மேட்ச்சில் தான் 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக PSL டூர்னமெண்ட்டில் கூட கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் சீசனில் IPL டீசெண்டாக ஆடி இருந்தார், பட் எகென்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் கிரேட்டாக ஆடலை. எகென்ஸ்ட் ரஷீத் கான் PSL 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அசுதோஷ் சர்மா சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு எகென்ஸ்ட் மும்பை. லாஸ்ட் 4 மேட்ச்லையும் 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுண்டரிஸை ஈஸியாக கிளியர் பண்ணுறாரு. 30-35 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் GT க்ரூஷோட 31 ரன்ஸ் அடித்து பஞ்சாபை ஜெயிக்க வச்சாரு. ஹர்ப்ரீத் சிங் இம்பேக்ட் சப்பில் உள்ள வர்றாரு. 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. IPL நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. லிஸ்ட் ஏ கிரிக்கெட்லையும் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய பிளேயர். சாம் கரன் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. ஓப்பனிங்கில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் டவுட் தான். IPL 6 மேட்ச் ஓப்பனிங் ஆடி இருக்காரு, பட் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. குஜராத் டைட்டன்ஸுக்கு எகென்ஸ்டாக 2 மேட்ச்சில் 27 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் பவுல் பண்ணுறாரு. தென் மிடில் 1 ஓவரும் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். எகென்ஸ்ட் குஜராத் 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்லையும் இங்கே டீசெண்டாக ஆடி இருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். லிவிங்ஸ்டன் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவார். டீசெண்டாக ஆடுறாரு, பட் பெரிய பெர்ஃபார்ம் பண்ணலை. பேட்டிங்கில் 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. தென் ரீசன்ட் மேட்சஸாக பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. 1 விக்கெட்டும் எடுக்கிறாரு. அகேன்ஸ்ட் குஜராத் பேட்டிங்கில்
2 இன்னிங்ஸில் 94 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. தென் பவுலிங்லையும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. லிவிங்ஸ்டன் எகென்ஸ்ட் ரஷீத் கான் பேட்டிங்கில் நல்லா ஆடி இருக்காரு, பட் 4 டைம் அவுட்டும் ஆயிருக்காரு. தென் எகென்ஸ்ட் நூர் அகமத் 5 பால்ஸ் ஆடி அதில் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு, பவர் பிளேல 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் ஒரு ஓவர் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதில்ல. எகென்ஸ்ட் குஜராத் 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணால் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஹர்ஷ்தீப் சிங் ரஷீத் கானுக்கு எகென்ஸ்டாக 3 பால்ஸ் பவுல் பண்ணி 2 தடவை ரஷீத் கான் விக்கெட் எடுத்திருக்காரு. ரபாடா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு, கண்டினியூஸாக விக்கெட் எடுக்கிற பவுலர். மேட்சுக்கு ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் குஜராத் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. எகென்ஸ்ட் குஜராத் 4 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 4 for எல்லாம் எடுத்திருக்காரு. ரபாடா டேவிட் மில்லரை T20ஸில் 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. தென் ராகுல் டிவேட்டியாவை IPLல 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. தென் ரஷீத் கான் அண்ட் சுப்மான் கில்லை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. தென் எகென்ஸ்ட் சாகா லாஸ்ட் 4 சீசன்லையும் சாகாவை அவுட் பண்ணியிருக்காரு. 33 பால்ஸ் பவுல் பண்ணி 4 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு சாகாவை. ஸோ ரபாடா இந்த மேட்சுக்கு ரொம்ப குரூஷியலாக இருப்பாருன்னு தோணுது. ஹர்ஷல் பட்டேல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு, பட் சம்டைம் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு, விக்கெட்டும் எடுக்கிறாரு. பட் எகென்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. குஜராத் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஸோ ஹர்ஷல் பட்டேல் விக்கெட் எடுக்கவும் சான்ஸ் இருக்குது. டேவிட் மில்லர் தென் விருத்திமன் சாகாக்கு எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஹர்ப்ரீத் பிரார் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு, விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை, பட் எக்கனாமியாக பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் குஜராத் 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. குஜராத் டைட்டன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாகா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் பஞ்சாப் 11 இன்னிங்ஸில் 23 ஆவரேஜில் 229 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் ரபாடா 4 டைம் அவுட் ஆயிருக்காரு. தென் ஹர்ஷல் பட்டேல் கிட்டையும் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. சுப்மான் கில் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு, டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பஞ்சாப் 89 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அகமதாபாத் பிச்சில் சூப்பராக ஆடுறாரு, பட் வேற பிச்சஸில் கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் பஞ்சாப் ஓவராலாக 69 ஆவரேஜில் 486 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 11 இன்னிங்ஸில் 6 50s அடிச்சிருக்காரு, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அகேன்ஸ்ட் ரபாடா 2 தடவை அவுட்டும் ஆயிருக்காரு. சாய் சுதர்ஷன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. 30-35 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பஞ்சாப் 33 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் பஞ்சாப் 4 இன்னிங்ஸில் 152 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக ஆடி இருக்காரு. 30-35 ரன்ஸ் வரைக்கும் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ண முடியும். டேவிட் மில்லர் பழைய பஞ்சாப் பிளேயர், நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா SRHக்கு எகேன்ஸ்டாக ஒரு மேட்ச்சில் டீசெண்டாக ஆடி இருந்தார். தென் மற்றபடி ஃபார்மில் இல்லை. அகேன்ஸ்ட் பஞ்சாப் 3 இன்னிங்ஸில் 34 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. T20ஸில் ரபாடாக்கு எகேன்ஸ்டாக 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. தென் ஹர்ஷல் பட்டேல் கிட்ட 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், டீசெண்டாக பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அபினவ் மனோகர் பெருசாக நம்பர்ஸ் இல்லை IPLல. ராகுல் டிவேட்டியா லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 25-30 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பஞ்சாப் 23 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஓவராலாக அகேன்ஸ்ட் பஞ்சாப் 23 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. அகேன்ஸ்ட் ரபாடா 17 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. பட் லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஷாருக் கான் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் இம்பாக்ட் சப்பில் உள்ள வந்திருந்தாரு, பட் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஷாருக் கான் பழைய பஞ்சாப் பிளேயர், சடனாக பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரஷீத் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ரீசெண்டாக பவுலிங்கில் மேட்சுக்கு ஒரு விக்கெட் வச்சு எடுக்கிறாரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடுறாரு. குஜராத் மிடில் ஆர்டர் பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ ரஷீத் கானுக்கு கண்டிப்பாக பேட்டிங் கிடைக்கும். ரஷீத் கான் எகேன்ஸ்ட் பஞ்சாப் 14 இன்னிங்ஸில் 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. லிவிங்ஸ்டனை 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. தென் ரிலே ரூசோவை PSLல 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. தென் ஷிகர் தவானை 4 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு ரஷீத் கான். ஸோ ரஷீத் கான் இந்த மேட்சுக்கு ரொம்ப குரூஷியலாக இருப்பார். பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மோஹித் சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் 4-5 மேட்சஸாக நல்ல ஃபார்மில் இல்லை. அகேன்ஸ்ட் பஞ்சாப் 9 மேட்ச்சில் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் ஸ்லோவர் பால்ஸ் போட்டு விக்கெட்ஸ் எடுக்க முடியும். நூர் அகமது இந்த மேட்சுக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு தோணுது. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பஞ்சாப் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு.
லிவிங்ஸ்டனுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. நூர் அகமது இந்த மேட்சுக்கு குரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. ஸ்பென்சர் ஜான்சன் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. இந்த மேட்சுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக ஸ்பென்சர் ஜான்சனை ட்ரை பண்ணுங்க. இந்த வென்யூவில் இனிஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். தென் பஞ்சாப் டாப் ஆர்டர் பேட்டர்ஸும் கிரேட்டாக இல்லை. ஸோ பவர் பிளேயில் 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. சந்தீப் வாரியர் லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. நல்ல லைன் அண்ட் லெங்த்தில் பவுல் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. இந்த மேட்சுக்கு இனிஷியலாக பவுல் பண்ணுற சந்தீப் வாரியர் தென் ஸ்பென்சர் ஜான்சன் எல்லாம் டீமில் ட்ரை பண்ணுங்க. பேசர்ஸுக்கு இனிஷியலாக பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஜிதேஷ் சர்மா, பேட்டர்ஸில் சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், தென் அசுதோஷ் சர்மா, ஆல்ரவுண்டர்ஸில் சாம் கரன் அண்ட் லிவிங்ஸ்டன், பவுலர்ஸில் ரஷீத் கான், ரபாடா, ஹர்ஷ்தீப் சிங், ஸ்பென்சர் ஜான்சன், தென் சந்தீப் வாரியர். கிராண்ட் லீக்ல பிரப் சிம்ரன், ரிலே ரூசோ, டேவிட் மில்லர், நூர் அகமத், ஹர்ஷல் பட்டேல், தென் ஹர்ப்ரீத் பிரார் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சாம் கரன், சுப்மான் கில், தென் ரஷீத் கான் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு லிவிங்ஸ்டன், சாய் சுதர்ஷன், தென் பிரப் சிம்ரன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.